கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் சிறகிருக்கும் வண்ண பறவைகளே என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் லட்சுமி, ஐ எம் குவைட் சர்ப்ரைஸ்ட். நான் உன்னை கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டீங்க. பொதுவாக யாரும் அதுவும் லேடிஸ் பெக்கர்ஸ் எல்லாம் தூக்க மாட்டாங்க. அதுவும் நீங்கள் ஒரு ஆர்த்தடாக்ஸ் பிராமன். இப்படிதான் சில பேர் தப்பாக நினச்சிக்கிறாங்க. ஆச்சாரம் வேற, மனிதாபிமானம் வேற. நமக்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணரை பற்றி தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வள்ளுவரை பற்றி தெரியுமே. மனத்துக்கண் மாசிலன் ஆதன் அனைத்தரன் ஆகுத நீரப்புடன். எக்ஸலன்ட். Excellent. 1 minute. Yeah. Okay. Wow. Bhagavad Gita. பேசி பாக்குறேன் கரெக்டா. திருவாய சாத்தலையா பெருமாளே, உனக்கு எப்பதான் நல்ல புத்தி வரப்போகுதோ. உன்னை நாமக்கல்லி எப்படி எல்லாரும் கிண்டல் பண்றாங்கன்னு தெரியும்ல. ஆமா, நீ என்ன காலேஜுக்கு தான் வரியா இல்லைன்னா கச்சேரி பண்றதுக்கு வரியா? நீ ஏன்டா சொல்ல மாட்டேன்? உன்னை சொல்லி குத்தம் இல்லை. உன் பேரு தான் திருமுருகன். மொழியப்ப திருட்டு மொழி. நீரில்லாதிட்டு பாடு சொல்லி வளர்த்துருந்தா நோக்காத புரியும். என்னடா அது பட்டனே இல்லாத சட்டை கேட்டா இல்லி ஒன்னா சொல்லி குத்தம் இல்லை. மகாபலிபுரம் கடற்கரை கோயிலையும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலையும் சென்னையில நேர அருகத்திலையும் கம்பீரமா வேட்டி கட்டுல ஒரு சிங்கத்தை பார்த்துட்டுமா நீ இப்படி இருக்க? வர யார் வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் என்ன பரிகாசம் பண்றேன். நான் இப்படிதான் இருக்கேன். வேண்டாம் பொறியியல் படிச்சா நான் வீட்டுக்கு கூடாது சட்டமா என்ன? உன்னோட ஏட்டுக்கல்வின்னா ஜஸ்ட் வேல்யூபிள். இங்க இருக்கிறதுக்கு தான் எப்பவுமே கான்ஸ்டன்ட். பெரும்பாலும் நான் உண்டா சாமி தெரியாம சொல்லிட்டேன். ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு உபன்யாசமா? சரி, பக்கத்துல பாத்தியா கொஞ்ச நேரம் திருவாயை சாப்பிடலையா? இதெல்லாம் ஆபாசமா பேசிட்டு அழகா இருக்கான்னு சொன்னேன். இது ஒரு தப்பா? வருது எனக்கு என்னமோ அவளுக்கும் மேட்சிங் இருக்குன்னு தோணுது. போறது மாமியார் போறது ஆசையா? அது லேடிஸ் ஸ்பெஷல்டா. சாப்பிட்டு முடிச்ச பஸ் இப்பதான் வருமா? விஷயமே தெரியாத புது பிரின்சிபால் கேண்டீன்ல ஃபுட் குவாலிட்டி சரியில்லைன்னுட்டு கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டார். இனிமே புது ஆள் வந்தாதான் உண்டு. ஐயோ, அப்ப தீவனை எல்லாம் அண்டையலா? உனக்கு என்னப்பா, நீ கிளாஸ்க்கு டம்ளர் எல்லாத்தையும் கச்சேரி பண்ற மாதிரி எடுத்துட்டு வந்துடுற. ஏன்டா கவலைப்படுற? நாம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். என்னடா அது வெள்ளையா? சுத்தமான கலந்த பசும் பால். பாவி சீய சொல்ற எனக்கு பாலா? பால் அருமையான புரதம் நிறைந்த முழுமையான சத்தான உணவு. சாமி, அது நீயே குடிச்சு சுத்தி வச்சுக்கோ, எனக்கு வேணாம். சொல்ல நான் பாடுறா. ப்ராஜெக்டுக்கு என்னடா பண்ணுது? அங்க வேற ப்ரைஸ்லாம் ஏத்திட்டாங்களாம். புது பிரின்சிபல் மேல இந்த மேட்டர்லாம் தெரிஞ்சு போச்சு. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பிரைவேட்ல காசு கொடுத்து ப்ராஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. என்ன பண்ண போறேன்னு தெரியலீங்க. ஹலோ போன பீரியட்ல என்ன பண்ணிட்டு இருந்த? ப்ரொஃபசர் ப்ராஜெக்டோட டாபிக்ஸ் எப்படி பண்றதுன்னு இன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரப்பா. சரியா? ப்ரொஃபசர் வந்தாரு. நேற்று நைட் ஷோ போயிருந்தேன். புஷ்பா அம்மா சாமிச்சு காலையில தான் தூக்கம் வந்தது. திடீர்னு எரும மாடு அப்படின்னு ஒரு சத்தம்.
சமத்தாவான்னு பார்த்தேன். எங்க அப்பா மூஞ்சில தண்ணி வச்சு காலேஜ் திறந்து விட்டாரு. ஃபர்ஸ்ட் பீரியட் கண்ண முன்னது இப்பதான் திறந்தேன். அப்போ அனுபவி ராஜா அனுபவி. எல்லாம் சொல்லாதா வந்து நீ நான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல அந்த ப்ராஜெக்ட் நீயே முடிச்சு கொடுத்துட்றா வந்து. நான் முடியாதுப்பா. அவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்றேன், சொன்னா புரிஞ்சுக்கூடா, கைட் பண்றேன். அப்புறம் நீயும் கேம்பஸ் இன்டர்வியூல கஷ்டப்படுவ. போடா கேம்பஸ் வாங்கிட்டு இருக்கோம். இன்னும் 2 வருஷம் அரியர்ஸே கிளியர் பண்ணல. டிவியோ நைட் ஷிஃப்ட் பேருக்கு பின்னாடி வீடு 2 எழுத்து இருந்தாலே போதும்பா. ஞாபகம் இருக்கேன். இவர் தெரியாது உனக்கு? டேரக்டரா செம்ம இன்டெலிஜென்ட். அவன் பிஇ முடிக்கிறதுக்குள்ளே மூச்சு வாங்குது. இவர் எம்சி முடிச்சுட்டு வேலைக்கும் போய்கிட்டு இப்போ இங்கே பிஹெச்டி பண்ண வந்துருக்காரு. சூப்பரா பாடுவார்ப்பா. இப்போ எனக்கு ஞாபகம் வந்துருக்கு. நம்ம கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ்ல இவரோட பேரை பார்த்துருக்கேன். ஆமா, நீ எதுலையும் கலந்துக்கல? கடைசியாக தான் இருப்பான். ஏன்? போன வருஷம் பாட்டு போட்டியில கலந்துட்டேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாட்டு. ஆனா டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டானுங்க. என்ன பாட்டு? வாழை மீனுக்கும் வாழை மீனுக்கும் தப்பாப்பா. ஆனா அதுக்கும் சரி வேற ஒரு ஈவெண்ட்ல பிரைஸ் அடிச்சிட்டோம்ல. ஆனா இந்த வருஷம் அந்த ஈவெண்ட்டும் இல்லையா. எந்த ஈவெண்ட்? அட ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ரா. மறந்துட்டியா? சரியா, மறந்துட்டேன். நான் கடவுள் படம் தானே. பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே. அதேதான். ஆமா, கோவில் ஏரியால யாரும் இங்க உரிச்சு வச்ச மாதிரி இருக்காரானே. அவரை எங்கேயா பார்த்துருக்க நீ? அப்படியா? இவாடா கிளம்பலாம்.